சேர்த்த தளபதியின் உண்மை நெஞ்சில் குடியிருக்கும் கூட்டம். எங்க மாவட்டத்தின் மண் கடற்கோடில் ஒரு சின்ன கிராமத்தில் உன்னால் முடிந்தால் ஒரு வேலை கொண்டு பேசிவிட்டு வெளியே பேசிவிட்டு சந்தனக்காடு நீ என்ன பண்ணணும் என் தளபதியை பேசிட்டியா? தைரியம் இருந்தா ஒரு சின்ன கிராமத்துல உன்னால கூட்டம் போட்டு என் தளபதி பத்தி பேசிட்டு உன்னால் முடிஞ்சா வெளியே போக முடியா? நீ எதுனா நான் அது, நீ அதுனா நான் அதை விட அது. எல்லாம் தெரியும் எங்களுக்கு. ஜல்லிக்கட்டு மாடு அடக்கிற வரைக்கும் எங்களுக்கு தெரியும். உன்னால கையெழுத்து பண்படி தவிர எம்பியான்னு தெரியுமா? 3 மாத குழந்தை என் தலைவன் நடனத்துக்கு அசை போட்டு கொண்டு மக்களுக்காக போராடுறாரு. மக்களுக்காக அரசியல் பயிற்சிக்கு தான் வந்து டிபேட் பேசுறதுக்கு நீ என்ன அவ்வளவு பெரிய ஆச்சரிக்கிறேன். என் தலைவனை பற்றி எங்காவது ஒரு மாவட்டத்தில் எங்குமே கால் வைக்க முடியாது. ஒரு கூட்டத்தை சேர்த்த வேண்டும் என்றால் மாற்று கட்சியினர் எல்லாம் என்ன செய்கிறார்கள் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், இந்த ஊருக்கே தெரியும். ஆனால் இது தானா சேர்த்த தளபதியின் உண்மை கூட்டம். தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் கூட்டம். இப்பேற்பட்ட கூட்டத்தை வைத்திருக்கும் நம் தளபதியை பார்த்து ஏதோ ஒரு முந்திரி காடா, அந்த முந்திரி காட்டுக்கு சொல்றேன், இங்க எல்லாம் சிங்க பெண்களும் சிங்க கூட்டங்களும் என்னையா முந்திரி காடு, நாங்க சந்தனக்காடு. மைக் அடிச்சுட்டா நீ என்ன பண்ணணும் என் தளபதியை பேசிட்டியா? உனக்கு தெம்பு திராணி மணி சொல்ற மாதிரி சொல்றேன். தருமபுரி மாவட்டம் கடற்கோடில் ஒரு சின்ன கிராமத்தில் உன்னால் முடிந்தால் ஒரு வேலை கொண்டு பேசிவிட்டு வெளியே பேசிவிட்டு பார்க்கிறோம். நான் உனக்கு சவால் விடுகிறேன். எங்க மாவட்டத்தின் மண் அப்பேற்பட்ட மண். தைரியம் இருந்தா ஒரு சின்ன கிராமத்துல உன்னால கூட்டம் போட்டு என் தளபதி பத்தி பேசிட்டு உன்னால் முடிஞ்சா வெளியே போக முடிஞ்சா பார்க்கலாம். நீ எதுனா நானும் அது, நீ அதுனா நான் அதை விட அது. எது எல்லாத்துலயுமே எல்லாம் தெரியும் எங்களுக்கு. ஜல்லிக்கட்டு மாடு அடக்கிற வரைக்கும் எங்களுக்கு தெரியும். உன்னால கயிறு போட்டு கூட பிடிச்சிட்டு போக முடியாது. என் தளபதி பேசுறதுக்கு என்ன யோகியதை இருக்கு? உன் முகத்தை அந்த பண்பட்டி தவிர எங்கேயாவது தெரியுமா? 3 மாத குழந்தை என் தலைவன் நடனத்துக்கு அசை போட்டுக் கொண்டிருக்கிறது. நீ எல்லாம் என் தலைவனை பார்த்து கேட்க என்கிட்ட வந்து டிபேட்ல பேசு. ஏய் பைத்தியமா புடிச்சிங்க உனக்கு? என் தலைவன் மக்களுக்காக போராடுறாரு. மக்களுக்காக அரசியல் பயிற்சிக்கு தான் வந்து டிபேட்ல பேசுறதுக்கு நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? எச்சரிக்கிறேன். இந்த பாலக்கோட்டு கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் நான் உங்களை மிகவும் கடுமையாக எச்சரிக்கிறேன். இனி என் தலைவனை பற்றி எங்காவது பேசினால் தருமபுரி மாவட்டத்தில் எங்குமே கால் வைக்க முடியாது. முந்திரி தோட்டம்